அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலைல எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எங்கள் வீட்டில் காலைல சாப்பாடு முடிஞ்சது. காலையில் பிள்ளைங்களுக்கு இட்லி, மதியானத்துக்கு சப்பாத்தியும் தாலும் செய்து கொடுத்துட்டேங்க. இப்போ தான் தீஷா கிச்சனை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. காலை சாப்பாடுக்கு இட்லி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சி காலை டிஃபன் முடிஞ்சுது. மதியானத்துக்கு சப்பாத்தி தால் போட்டு ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சமாக பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதையுமே தோலை உரிச்சிட்டு தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். சரிங்க, காலை சாப்பாடு முடிஞ்சதுங்களா? மதியானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது காலைல வச்ச சப்பாத்திலேயே கொஞ்சம் இருந்தது, தாலும் இருந்தது. அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக தயிர் சாதமும் பிரண்டை வத்தலும், அதாவது துவையல் செய்தேங்க. பிரண்டை உங்களுக்கு எப்போ நிறைய கிடைக்குதோ அப்போ அதை எடுத்து நீங்கள் மோர் மிளகா போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை பார்த்தீங்களா, நான் அதை மாதிரி போட்டு எடுத்து வச்சது தான் இந்த பிரண்டை. இதை இப்போ துவையல் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் மிளகாய், பெருங்காயம், இஞ்சி, இந்த வத்தலையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதனோட கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பு, புளி சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அரைச்சி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஒரு தயிர் சாதமும் பிரண்டை வத்தலும் செம்மையாக இருக்கும். எந்த கரகரப்பும் இருக்காது. வதக்கும் போது நீங்கள் நல்லெண்ணெயில் வதக்குறீங்கன்னா இன்னுமே சுவை கூடுதலாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, பிரண்டை வத்தல் நல்லாவே வதக்கியாச்சுங்க. இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக ஒரு துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதாங்க. சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி. தயிர் சாதத்துக்கு சாதம் வடிச்சிட்டேன், தயிரும் தாளிச்சிட்டேன். சாதத்தை உப்பு போட்டு கிளறிட வேண்டியதுதான். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, கண்டிப்பாக சாம்பார் தான் வைக்கணும். ஆனால் காலையிலே தால் வச்சாச்சு. அந்த தாலே சாஸ்திரப்படி 4 துவரம்பருப்பும் போட்டு தான் வச்சேன். அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதியானம் கொஞ்சம் தயிர் சாதமும் துவையலும் போதும் அப்படின்னு முடிவு பண்ணி செய்துட்டேங்க. எப்படியும் நாளைக்கு பிரதோஷம், கண்டிப்பாக சாம்பார் தான் வைக்க போகிறோம். சரிங்க, இன்றைய மதிய சமையல் கொஞ்சம் சப்பாத்தி, துவையல், தால், தயிர் சாதம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.